ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, குறிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தஹி பூரி சாட் தான் பார்க்க போகிறோம். இந்த தஹி பூரி சாட் ஒரு நார்த் இந்தியன் ரெசிபியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. மாலை நேரங்களில் வெளியில் போனால், அதுவும் மின் ஸ்ட்ரீட் போனால் சென்னையில் கண்டிப்பாக சாப்பிடாம யாருமே வரமாட்டாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதாவது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல பூரி வேணும். இந்த பூரிக்கு நம்ம ரெடிமேட் பூரியெல்லாம் இங்கே நிறைய விற்குதுங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாது. எந்தெந்த ஆயிலில் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. எல்லா கடைகள்லையுமே இப்போது ராவாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பூரிகளை வாங்கிட்டு வந்து நம்ம சூடான ஆயிலில், நல்ல ஆயில் சூடாக இருக்கணும். அப்புறம் நம்ம மீடியம் கொண்டு வந்துடணும் ஆயிலில். இந்த பூரிகளை போட்டோன்னா ஸ்லோவாக உப்பி நல்லா அப்படியே பால் மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி வந்ததும் நம்ம எடுத்து எண்ணெயை வடித்து ஒரு பாக்ஸில் போட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 கப்பு வெல்லம், அந்த வெல்லத்தை துருகி போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையும் வர நம்ம அதை கொதிக்க விடணும். கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த வெல்லத்தை நம்ம வடிக்க தான் போகிறோம். பாகுலாம் காய்ச்சலை வடித்து நம்ம எடுத்து மறுபடியும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரைஞ்சதும் நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு வடித்து வச்சுக்கிறணும். இப்போது ஒரு 100 கிராம் புளியை, சீட்லெஸ் புளி தாங்க எடுத்தேன், நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி ஒரு 2 கப்பு புளி எடுத்துக்கணும். சாறு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது 2 கப்பு, அதை நல்லா வடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா கொதித்து வரும்போது பொங்கிடும். கொதித்து வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோலையே இந்த மாதிரி கொதிக்க விடணும். அப்பப்போ நம்ம கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கம்மியாகி வந்துருச்சு பாருங்கள், அளவு பாதி அளவு வந்துருச்சு. திக்காயிட்டே வருது. இந்த மாதிரி வரும். இன்னுமே திக்காகணும், சாஸ் தான் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். இது கட்டா மிட்டா சட்னிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாட்டு ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த சட்னி தான் சேர்ப்பாங்க. இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சாச்சு. இந்த பதம் தான் இருக்கணுங்க. இப்போ ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி துணி போட்டு தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு அதில் நம்ம இந்த சாஸை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குங்க. நான் அப்படி தான் வைக்கிறேன். ஆனால் ஒன்று சுத்தமாக இருக்கணும், கைகள் போடக்கூடாது, யூஸ் பண்ண ஸ்பூனை மறுபடியும் போடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அதை சட்னின்னு சொல்கிறத விட இது சாஸ், கட்டா மிட்டா சாஸ். இம்லி சட்னின்னு சொல்லுவாங்க நார்த் இண்டியன்ஸ், கட்டா மிட்டா சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம். இந்த புதினா சட்னி காரசாரமாக இருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாவை எடுத்து உடச்சி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கு உப்பு, 1 கட்டு புதினாவை நல்லா கழுவி அதோடைய இலைகளையும் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லியும் கழுவி கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணிங்க, தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக அரைச்சி எடுத்து வச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு முளைக்கட்டிய பயர், இந்த முளைக்கட்டிய பயர் வீட்டிலே நான் பண்ணது. ஒரு நாளைக்கு நான் அதையும் வீடியோவில் போடுறேன், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. எல்லா விதமான பயிர்களையும் செய்யலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது முளைக்கட்டிய பயர். இப்போ நான் இந்த பயரை இந்த பேனில் எதுவுமே ஆயிலெலாம் போடலை, அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். ஒரு 50 ml தண்ணி தெளித்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஏன் இதை நான் குக் பண்ணுறேன்னா, ஒரு 1/2 குக் தான் பண்ணுவேன். அதாவது சும்மாவே சாப்பிடலாம், சில பேருக்கு பிடிக்காது, அதனால் ஒரு பாதி அளவு வெந்தால் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, சீக்கிரமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அடுத்து இப்போ ஆறினப்புறம் இந்த முளைக்கட்டிய பயிரில்
1.5 ஸ்பூன் சாட் மசாலா, 1.5 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, மாங்காய் தூள், அதுவும் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்கு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 கப்பு பொடியாக நறுக்கிய வெங்காயம், 1/2 கப்பு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, லெமன் ஜூஸை 1 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி வைக்கணும். அடுப்பிலலாம் வைக்கக்கூடாது, நம்ம சுண்டல் பண்ணுவோம் இல்லையா, ராவா, அந்த மாதிரி கிளறி வைக்கணும். அடுத்தது எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பூரிகளை எடுத்து உடைச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பூரிக்குள்ளேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா முளைக்கட்டிய பயிறு சுண்டல், அதை கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. 1 ஸ்பூன் தான், ஒரு பூரிக்கு அரை இது தான் வரணுங்க, ஃபுல்லாக இருக்கக்கூடாது. வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றணும். ஃபஸ்ட்டு கட்டாமிட்டா சட்னி ஊற்றணும். அதுக்கப்புறம் தயிர் தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தஹி சாட்டு தான். வீட்டில் ஹங்கடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புளிப்பில்லாத கெட்டி தயிர், அது உரைச்சி பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர் ஊற்றணும். அப்புறம் புதினா சட்னி போடணும். அப்புறம் ஓமப்பொடி போடணும். மறுபடியும் தயிர், அப்புறம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள், அப்புறம் மாதுளை முத்துக்கள். இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கிறோம். மறுபடி நம்ம அது மேலே கட்டாமிட்டா சாஸ், தேவைக்கு புதினா சட்னி, தயிர் மறுபடியும் சேர்க்கணும். தயிர் தாங்க நிறைய சேர்க்கணும். எவ்வளோ தயிர் சேர்க்கணுமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. புதினா சட்னி காரம் தேவைப்படுறவங்க புதினா சட்னி சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்வீட் அது இந்த மாதிரி டேஸ்ட் வேணுங்கிறவங்க கட்டாமிட்டா சாஸ் சேர்த்துக்கலாம். தயிர் எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா இந்த சாட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சுங்க. அப்படியே எப்படி ஜூஸியாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கடையில் கூட இந்த மாதிரி இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கும் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.